வந்தே மாதரம். கச்சத்தீவை தார வார்த்த இந்திரா. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை 75 ஆண்டு சீர்குலைத்தது காங்கிரஸ். பிரதமர் மோடி சரமாரி சாடல். காங்கிரஸ் ஒருமைப்பாட்டை சீரழிச்சிச்சு இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ராஜீவ்காந்தி கொலையில் ஏமானி சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு துணிச்சலாக கேளுங்க பார்க்கலாம். பயங்கர துணிச்சலாக கேளுங்க. நீங்கள்லாம் ஒரு பிரதமர், இந்த நாட்டுக்கு கேடு கட்ட ஆளுக்கு எப்போ பாரு காங்கிரஸை குறை சொல்லிட்டு இருக்குது. சுதந்திரம் வாங்குறதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? உங்கள் தாத்தா பூட்டெல்லாம் என்ன பண்ணா சுதந்திரத்துக்கு ஜெயிலுக்கு போனானாயா? ஒரு சோனியாவை பார்த்து இந்திரா ஏமானி சந்திராசாமியை பிடிக்க துப்பு இல்லை. நான் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தேன் சென்னை ஹைகோர்ட்டில், குமரன் பத்மநாபன் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்குன்னே சஞ்சய் கிஷன் கவுல்னு ஒரு ஜட்ஜை அந்த அருண் ஜேட்லி அனுப்பிச்சி வைக்கிறான். அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்குன்னு. ஏன் அவர் விசாரித்தா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் மார்கரெட் ஆல்வா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா. ராஜீவ்காந்தி தமிழக டூர் ப்ரோக்ராமில் மார்கரெட் ஆல்வா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா, அவளை விசாரியான்னு சொன்னால் அப்போலோவில் பிச்சை எடுத்து போனார்ல அமித்ஷா, அவர் அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த ஏன் அவன் நல்லா காங்கிரஸ் மேலே அவ்வளோ கோபம் இருந்ததுன்னா, காங்கிரஸ் தான் நாட்டை கெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஏன் மார்கரெட் ஆல்வா விசாரிக்க வேண்டியதானே? மார்கரெட் ஆல்வா விசாரிக்க வேண்டிய பெட்டிஷன் ஆதாரத்தோடு தானே போட்டேன். அதெல்லாம் விசாரிக்க துப்பு இல்லை. கச்சத்தீவை தாரை ஊற்றதை இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைத்ததை காங்கிரஸ் தான். 2281 of 2011 ஒரு பெட்டிஷன் இருக்குது. உங்கள் ஆளுங்க கிட்ட சொல்லி 2281/2011 ஒன்று பெண்டிங்கில் இருக்கும். பெண்டிங்கில்னாலும் இலங்கைக்காரன் ஒரு 570 மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்கான். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2011 வரைக்கும். அந்த வழக்குகளெல்லாம் என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி படையெடுத்து இலங்கையை பிடிச்சிட்டு ஒரு வழி பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் துப்பு கிடையாது. சோனியாவை பார்த்து நீ ஏன் சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேட்க துப்பு கிடையாது. இலங்கைக்காரன் இன்ன வரைக்கும் மீனவனை பிடிச்சிட்டு போகிறான். அவனை தடுத்து நிறுத்த துப்பு இல்லை. அங்கேருந்து கிளம்பிட்டார். இந்தியாவின் ஒருமைப்பாட்டை 75 ஆண்டுகள் சீர்குலைச்சது காங்கிரஸ்னு. சுதந்திரம் வாங்குறவங்க அப்போ நான் வாங்கினா நல்ல ஆள், பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் யூடியூப்பில் தான் பண்ணுவானான்னு விட்டு சொல்லிடுறேன். ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர்னா என்னுடைய சின்னம் பச்சை மிளகா, மறந்து விடாதீர்கள். சின்ன பச்சை மிளகா, ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர். ஜெய்ஹிந்த்.